शंकरो जो विराजते तदीयांघ्रि दलद्वेन तनमयास्तु नमो नमः। अपार करुणा सिंधुं ज्ञानं शान्तरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदानुपहम्। परित्यज्य मौनं वटाधस्थितिं वलिं भारतस्य प्रदेशात् प्रदेशम् मधुस्यवाचा जनां धर्ममार्गे नयन श्री गुरुदेन्द्रो गुरुभाति चित्ते देवे देहेत देशेत भक्त्यारोग्य सुखप्रदं बुधपामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमामि। सदाशिव समारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परा। இன்றைய தினம் வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமான பிரசித்தமான ஒரு உற்சவம். வியாசருடைய பொழுது நாள் அப்படிங்கிறதாகவும் இன்னைக்கு பிரவச்சனம் பண்ணுவார் புராணத்தை எடுத்து சொன்னாங்க. இன்றைய தினத்தை தானங்கள் தர்மங்கள் சந்தர்ப்பணைகள் எல்லாம் பண்ணி கொண்டாடணும் அப்படிங்கிறதாகவும் அதில் இருந்து புராணத்தை என்று சொன்னார். விவரணம் தேவைப்படும். இது ஒரு விவரிக்காத மதம் அல்ல. இந்த சனாதன வைதிக ஹிந்து தர்மங்கிறது ஒரு வைஜானிகமான ஒரு மதம், அறிவியல் கூடிய மதம். அறிவுக்கு அப்பாற்பட்டதுங்கிறது வேற. அதனால அறிவிக்கப்படாத தர்மம் அல்ல. விவரங்கள்லாம் சொல்லாம, பலஸ்ருதி சொல்லாம புத்தகம் பண்ணி ஆகணும்னு சொன்ன இது இல்லை. பண்றதுக்கு வேண்டிய முறைகளை சொல்லி, பண்றதுனால வரக்கூடிய புண்ணியங்களை சொல்லி, பலவிதமான ஆல்டர்னேட்டிவ்ஸ், இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். அதனால நிறைய பேதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு தர்மங்கிறது பிரகிருதியோட இயற்கையோட இணைந்த, இயற்கையோடு இசைந்த தர்மம் இந்த தர்மம். செடி கொடி, இந்த தர்மம் எங்கே இல்லைன்னு சொல்றோம். இந்த தர்மம் வேப்ப மரத்திலையும் இருக்கு, அரச மரத்திலையும் இருக்கு, அரசர்கள்லையும் இருக்கு, சாமானிய ஜனங்கள்லையும் இருக்கு, மலையில் இருக்கு. சொன்னார் காலத்தில் ராமோஜில அது கற்றது கைமன்றது கல்லாது மலைங்கிறத பற்றி அந்த வேதத்திலிருந்து அனந்தம் அப்படிங்கிறது அளவற்றது. அது பரத்வாஜர் அத்தனை வருஷம் படித்தார். இப்போ செமஸ்டர் அப்படிலாம் சொல்கிறோம். அவர் 12 வருஷம் அப்படி பல வருஷங்கள் அவர் படித்தார். உபனிஷத்தில் வேற ஒரு இடத்துலையும் அந்த விரோச்சனங்கிறவர் படித்ததை பற்றியும், இங்கேருந்து பிரகஸ்பதி அவர் படித்ததை பற்றியும் சொல்கிறார். ஆக வருஷக்கணக்காக ஆயுஸ் பூரா இதுக்காக செலவழித்து அப்படி ஆராய்ச்சி பண்ணி தபஸ் பண்ணி தபோதனர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை தனிகால் வளர்க்கிறார். லோகத்தில் ஒரு கட்டடம் கட்டுற, ஒரு அன்னதானம் பண்ணுற, கும்பாபிஷேகம் பண்ணுற, பாடசாலைகள் நடத்துகிற, கோசாலைகள் நடத்துகிற, விருத்தாசிரமங்கள் நடத்துகிற, தேவை இருக்கிறதுனால அப்படி சில தர்மங்கள்லாம் வளரணும்னு நினைக்கணும். சிலது அவசியம் இருக்கிறதுனால பண்ணணும் தர்மங்கள். அதுலேயும் பார்த்துக்க முடிஞ்ச அது விசேஷம். மற்றபடி ஒரு ஏற்பாடுன்னு இருக்கணும். அந்த ரீதியில் இப்படி பல தர்மங்கள் பண்ணும் பொழுது இந்த தர்மங்கிறது தரத்தினால வளர்ந்துருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. வெறும் கோவில் மாத்திரம் கட்டி விட்டுடலாம். கோவில்னு கட்டினா அதுக்காக மானியங்களை கொடுத்தா கோவிலை சார்ந்தவர்களுக்கும் மானியம் கொடுத்தார்.
மாலத்தீவுங்கிறது நிலங்களை கொடுத்தது, தங்கம் காசுகள் கொடுத்தது. ஒரு தடவை பெரிய சொன்னார், ராஜராஜ சோழனுடைய சதய விழா நடந்தது, 1000ஆவது விழா, சதய நட்சத்திரம். அது சம்பந்தமா ராஜராஜ சோழன் பண்ணின தர்மத்தினுடைய இன்றைய மதிப்பு என்னன்னு எழுத சொன்ன சிவபாலசேகரன் கல்வெட்டுகளுக்கு புஸ்தகம் எழுத சொல்லி, சிவபாலசேகர மங்கலம்னு அது உடையவர்களுக்கெல்லாம் பேர். அந்த இதுல இன்றைக்கு எப்படி அந்த ராணி கொடுத்த தங்கம் வெள்ளி அதெல்லாம் இன்றைக்கு மதிப்பு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தனத்தின் மூலமாக இது வளர்ந்துருக்கு. சத்திரங்களை கட்டியிருக்கா, இங்கேருந்து ராமேஸ்வரத்திலேருந்து காசி வரைக்கும் நடந்து போறவாளுக்காக சத்திரம் கட்டிய பெரிய தானங்கள் நடந்த ஊர், தனங்களை தானமாக மாற்றிய ஊர் இந்த ஊர். யாகசாலை தெரு, மகாதான தெரு, மகாதானபுரம், இப்படி மகாதானங்கள் சாதாரண தானத்திலிருந்து ஆரம்பிச்சு மகாதானம் சர்வஸ்வம் கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் தான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொடுத்து, அப்படிப்பட்ட ராஜா கொடுத்ததுனால ஏதோ சாதாரண பாத்திரம் வச்சுட்டு இருந்தார். பாத்திரம் கொடுத்தப்புறம் அந்த சாதாரண பாத்திரத்தை பார்த்த உடனே அந்த ஊரக்கிலேருந்து அப்படியே பார்த்துட்டு நம்ம அவசரத்தில் சிறுசிவம் பண்ற மாதிரி இல்லைன்னா இதுவும் சுவாமியும் தேவை, லோகமும் தேவைங்கிறதுக்கு அதையும் விட்டுடாம பண்ற மாதிரி அந்த ஊருக்கேருந்து அப்படியே ஒரு கும்பிடு போட்டு விலகிட்டே இருந்தார். எங்க வந்தேன்னு கேட்டார் ராஜா. வந்தேன்னு கேட்கிற அளவுக்கு தூரக்கெல்லாம் இருக்காரு, இங்க வரும்போது சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டார். வந்து பார்த்துட்டேன் வந்தேன்னா இதை வெளில வரப்போறீங்களா, எதுக்காக வந்தேன் இல்லை பார்த்தா தெரியுது அப்படின்னு கேள்வி எங்கிட்ட வந்துட்டோ தனிப்பட்ட முறையில கூட அவன் பார்க்கறது இல்லை. என்னுடைய வம்சத்து எல்லாரும் இந்த நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், நம்முடைய வம்சத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக உழைச்சவா இந்த தேசத்தில் தன்னை மாத்திரம் முன்னிலைப்படுத்திக் கொள்வதல் என்பது கிடையாது. அப்படி இங்க வந்தேன்னா இந்த சூரிய வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு, இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு, இந்த ரகு வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு அதுக்கு உரம் குறைச்சலாயிடும். இந்த விஷயமா வந்துட்டு என்கிட்ட கிடைக்கலேங்கிறதாக போயிடக்கூடாது. குருதட்சணை கொடுக்கறதுக்காக சரி எவ்வளவு சொல்லுங்கோ, 14 கோடி ரூபாய். அந்த காலத்திலே 14 கோடி ரூபாய் தான். 16 கோடி ரூபாய்ங்கிறது அது எதனால 14 கோடி ரூபாய்ங்கிறது வேற. அந்த வாத்தியார்ட்ட படிப்பெல்லாம் படிச்சப்புறம் குருதட்சிணை இந்த சமய சந்தர்ப்பத்தில் தேசபக்தியை வளர்க்கணுங்கிறவா கூட குருதட்சிணான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு எல்லாரும் அதுக்காக அவளால் முடிஞ்சது செய்யணும்னு அது வச்சுட்டு இருக்காங்க. இந்த குருதட்சிணை கொடுக்கணும்னு வாத்தியார் கேட்டேன். ஒரு தடவை 2 தடவை அது கேட்டால் அது கோபங்கிறது இருக்கு. அப்படிதான் அந்த ரசிகேதர் விஷயத்திலையும் அப்படிதான். முதல் தடவையே அவருக்கு கொஞ்சம் இல்லை, திருத்தீயம் கோபம் ஆச்சா அது சொன்னப்போ அவர் சொல்லி அதுல கொஞ்சம் சொல்றாங்க நிர்பந்த சஜாத நிர்பந்த விஷம், அதாவது நிர்பந்தங்கள் பண்ணக்கூடாது சொல்லுவார் எஸ்ஆர்டி சாஸ்திரி. சொல்லுவார் குருஸ்ரீவாதி நிர்பந்தா அப்படின்னு, அந்த குருவை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஒரு இல்லை என்ன வேணும் சொல்லுங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நான் அதான் செய்யணும். 14 கோடி எடுத்துக்க மாட்டேன், 14 வித்தியை படிச்சிருக்கேன், 14 கோடி சதுர்தச வித்யாஸ்தானங்கள்னு பேர். இந்த இடத்துல ஜெகத்குரு வித்யாஸ்தானம் நிறைய பேர் சாஸ்திரம் படித்தவாள்லாம் இங்கே இருந்திருக்கா. இங்கேருந்து மദ്രാஸ் சம்ஸ்கிருத காலேஜுக்கு பெரியவா வித்வான்களை அனுப்பிச்சு வச்சாங்க.
மദ്രാസ് സംസ്കൃത காலேஜையும் லோக பிரகாசமாக கிடைக்க வரதுக்காக இங்கே ஜெகத்குரு வித்யாஸ்தானத்தினுடைய சேவை ராமசாஸ்திரிகள் அவர்கள் இங்கே இருந்தவர். இந்த 14 கோடி கொடுக்கணும்னு அவர் எங்களுக்கு பார்த்தா இருக்கிறவர்கள்ட்ட தான் கேட்க முடியும், கொடுக்கணும்னு நினைக்கிறவர்கள்ட்ட தான் கேட்க முடியும், அருமை தெரிஞ்சவர்கள்ட்ட தான் கேட்க முடியும், தெரிவிக்க முடியும் கொஞ்ச வருஷம் அப்படின்ட்டு இங்கே வந்தார். இந்த ராஜா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் கொடுத்து முடிச்ச நிலையில இவர் வந்தார். அதுக்கப்புறமா அவர் கொஞ்ச நாள் இருந்தோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவர் தான் இருக்கிறதே நினைக்க இவர் கொடுத்துட்டார். அப்போ வேற குபேரன் எழுதி வச்சா தான் உண்டு. அந்த வசிஷ்டருடைய அனுகிரகத்தினால புரோட்சணம் பண்ணி அந்த ரதத்துக்கு அந்த ரதம் அங்கேருந்து சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கேருந்து கொண்டு வரணுங்க. அதுக்காக வசிஷ்ட மந்திரோட்சண பிரபாவா அதெல்லாம் பண்ணி நாளைக்கு கிளம்புற போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது முதல் நாள் ராத்திரியே அங்கே இருக்கிற அந்த கஜானாவில் நிறைய பணம் வந்து கொடுத்து அடுத்த நாள் காலம்புற வந்து இதை கொடுத்துட்டேன். அந்த பர்பஸ் எந்த உத்தேசித்து வந்திருக்கோ அந்த உத்தேசத்துக்காக செலவழிக்க எல்லாம் கொடுத்துட்டனே வந்திருக்கே அது அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தது போக வந்தது நமக்கு அப்படி அந்த நாணயங்களை நாணயமாக கையாளுதல். அப்படி இதெல்லாம் தான் இந்திய கலாச்சாரங்கள். கலாச்சாரம்னா வேட்சி புடவை மாத்திரம் இல்லை, நம்மளுடைய அது கலாச்சாரம் இல்லைங்கிறதும் இல்லை. அதனால வந்து அவர் என்ன பண்ணாருன்னா இது மாதிரி 14 கோடிக்கு மேலே இருந்தது. நீங்கள் குருதட்சணை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்த பணம் இது, நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கும். இப்போ அது அந்த வரி விலக்கு இப்படிலாம் இருக்கு. வரி விலக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் சொல்கிறோம். அது அப்போ பிடித்தம் பண்ணிக்கிறேன் இதுக்காக கொடுக்கும் பொழுது அதெல்லாம் இருக்கு. டிடிஎஸ் அதெல்லாம் இருக்கு. இதில் இது 14 கோடி கொண்டு போய் வாத்தியார்ட்ட கொடுக்கணுமே, அதுக்கு வண்டி சத்தம் மற்றெல்லாம் வேணுமே. அதுக்கு அவர் எங்கே போவார் அந்த சிஷ்யர். அதனால இந்த ராஜா வந்து ஒட்டகம் குதிரை அதெல்லாம் 100க்கு மேலே தேவைப்பட்டது. இவ்வளோ 14 கோடி அந்த காலத்தில் வேறு விதத்தில் இருந்திருக்கும். இது மாதிரி நாணயமாக இருந்திருக்கும். அதை அதோஷ்டம் அபீசகம் அஹிதாஷ்டம் அப்படின்னு அவற்றை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கேட்டதை விட அதிகமாக கொடுக்கிற ராஜா எவ்வளவு தேவையோ அதை விட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த குருவுடைய சிஷ்யர் இப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கை, பரிமிதமான ஆசைகள், அபரிமிதமான கருணை, இப்படி இந்த லோகத்தினுடைய பெருமைங்கிறது, இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைங்கிறது இருக்கு. குணப்பிரதானமான ஜீவிதம், பக்தி பிரதானமான ஜீவிதம், சேவையை அடிப்படையாக கொண்ட ஜீவிதம், நன்றியை, கிருதஜ்ஞதா, மரியாதை, நட்பு, நாகரீகம், நம்பிக்கை, இதெல்லாம் அடிப்படை நம்முடைய பாரத தேசத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு வாழ்வியல் அப்படின்னா இந்த வாழ்க்கை முறைங்கிறது அவ்வளோ ஒரு அபூர்வமானது, ஆச்சரியமானது, ஆனந்தகரமானது. அப்படிப்பட்ட இந்த குருதட்சிணைக்காக முக்கியத்துவம். உங்களுக்கு ஏதாவது வேணா கேளுங்கோ, நீங்க வேற யாருக்கோ வார்த்தை கொடுத்துட்டோம், இங்க வந்து கேட்டு என்னையும் சிரமப்படுத்தி அப்படிலாம் சொல்லாம அவரும் அந்த குரு பக்தியோடு கொடுத்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த. இதை படிக்க வைக்கலைங்கிறது இல்லை. யார் படிக்க வைக்கலன்னு வைக்கிறாரோ அவ படிக்காத நிலையிலேயே கட்டிக்காரான்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீராம் அசிக்ஷித பட்டுத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரையும் படிக்க வச்சிருக்கா.
பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாலா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையாங்கிறது இல்லை விஷயம். என்ன வாழ்க்கையில தேவையோ ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு, உண்மையாக இருக்கிறதுக்கு, உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய சுயமரியாதையை வளர்த்தது ஆஸ்திகம். அப்படி தன்னடக்கத்தை சொல்லிக் கொடுத்து, அகங்காரம் இல்லாத ஜீவிதம், ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை, அஞ்ஞானம் இல்லாத வாழ்க்கை, அசூயை இல்லாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கொடுத்தது நம்முடைய வைதிக இந்து சனாதன தர்மம். அந்த குருதர்ஷனைங்கிறது இந்த குரு பூர்ணிமாவோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும்ல. அப்படிப்பட்ட இந்த தர்மத்தில் குரு பக்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குஷப்தஸ்து அந்தகாரஸ்யாதி ருஷப்தா தன் நிவர்த்தகா அப்படிங்கிறது. கும்மிருட்டுங்கிறோம் நம்ம. அந்த இதில் குருன்னா இருட்டு, அதை போக்குபவர், நீக்குபவர் அந்த குரு. சாதாரண ஆத்து சமாதானத்திலிருந்து ஆரம்பித்து சொன்னர் காலத்தில் காவேரி கரையில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பெரியவாரோட எப்படி ஒரு நித்திய நிரந்தர சம்பந்தம்னு, அப்படி இந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய கிராமம் எல்லாத்துக்கும் அவ உறவுக்காரான்னு சொன்னால் ஒரு 10 கிராமம் தெரிஞ்சிருக்கும் லோகிகாலுக்கு. இவா லோக குருவா இருக்கிறதுனால எல்லா கிராமத்துக்கும் அவ விஜயம் பண்ணி யானை, குதிரை, பசுமாடு, சமஸ்த பரிவாரங்களோடு மூவிங் டவுன், நகரக்கூடிய நகரம். அப்படி பெரியவாருடைய யாத்திரையை இந்த காவேரி கரையில், திருச்சி, தஞ்சாவூர் பிரதேசங்களில் பல வியாச பூஜைகளை நடத்தி நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பூஜை பண்ணின இந்த மடம் இங்கே திகழ்குரு வித்யாஸ்தானங்கிறது 64வது பிரிவு, 65வது பிரிவு, அப்புறமா 66வது பிரிவு, இப்படி 68வது பிரிவு, 69வது பிரிவு, எல்லா பிரிவாலும் இங்கே வந்து வருஷக்கணக்காக சந்திரமௌலீஸ்வர சுவாமி பூஜை பண்ணி அம்பாளுக்கு அப்பப்போ செய்ய வேண்டிய தாடங்க பிரதிஷ்டைகளை பண்ணி, இப்படி இந்த தேவதாராதனம் க்ஷேத்திரத்தினுடைய இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கோ அது எல்லாத்தையும் காப்பாற்றி தர்ம பிரச்சாரம் பண்ணின இடம் இருக்கு. அந்த காவேரி தீரங்கிறது கலாச்சாரத்தை வளர்த்திருக்கிறது. நெல்லை வளர்த்தது மாத்திரமல்ல, கலாச்சாரத்தை வளர்த்திருக்கு. சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹா தேவதானாச்ச தர்ப்பணம்னு எதை சொல்றோமோ நம்ம, அந்த சந்தியாவந்தனம் பண்ணுவதை ஊக்குவித்த, சொல்லிக் கொடுத்த, நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தீர்த்த பாத்திரம் வச்சுட்டு காவேரி கரையிலிருந்து எல்லாத்துக்கும் காவேரி தான் பேர். அது பாமணியா இருக்கலாம், இன்னொரு சோழன், வீர சோழனா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னும் நிறைய நதிகள்லாம் இருக்குங்க. எல்லாத்துக்கும் குடமுருட்டி நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் காவேரி. காவேரி பிரதானம். இங்கே காவேரியோட சம்பந்தம் எல்லா நதிகள்லையும் இருக்குன்னு வச்சுட்டு, காகாரோ கருஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித பிரதா வீகாரோ மோட்சதோன்றாம் காவேரி தேவதாரையா அப்படின்னு சொல்லி பாபங்களை போக்கி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து, அந்த விருப்பம் இல்லாத மோட்சம், விருப்பத்தை தாண்டி, நமக்கு அதில் விருப்பம் இல்லை இருக்கா இல்லையாங்கிறது வேற, அதில் விருப்பங்கள் சுக துக்கங்கள்லாம் தாண்டி புண்ணிய விவர்ஜிதா அப்படிப்பட்ட அந்த மோட்சத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற ஞான பர்யந்தமான ஆசைகளுக்கெல்லாம் கடந்த நிலையிலையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த காவேரி தாய்க்கு இருக்கு. அப்படி இந்த காவேரி கரையில, வடகரையில, தென்கரையில நல்ல தமிழையும் வளர்த்து, அதான் சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும், மாணிக்க வாசகரை பற்றியும், ஞான சம்பந்தரை பற்றியும், அவளுக்கும் நித்திய அனுஷ்டானத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லி, இப்படி இருக்கிற நிலையில தமிழோட எப்படி சம்பந்தம் கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு. அப்படி இந்த 63 நாயன்மார்கள்
ஆழ்வாராதிகள், திவ்ய தேசங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் 1992 நிறைய கோவிலுக்கு தரிசனத்துக்காக வந்தது. அப்போ தரிசனத்துக்கு வந்து பாடல் பெற்ற ஸ்தலத்துல எல்லாம் பைராப்பையில் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி அந்த பிரசாதங்கள்லாம் கொண்டு போய் வாழ்க்கை அந்த பயத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நண்பாக மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் கடைசியில் இங்கேருந்து திரும்பி போக முடியாது. தேசத்தினுடைய சந்தர்ப்பம் அப்போ டிசம்பர் 9ஆம் தேதி அப்போ இங்கேருந்து திரும்பி போயிட்டோம். அப்போ எல்லா கோயிலுக்கும் போகும்போது சின்ன சின்ன பதிகங்கள் பிரசுரம் பண்ணி அந்த கோவில் பிரசாதம் என்னன்னா அவன் வந்து இத்தனை க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணியிருக்காங்க. பெரியவா காவேரி கரையில் இருக்கக்கூடிய இத்தனை க்ஷேத்திரங்களையும் இத்தனை கிராமத்துக்கும் விஜயம் பண்ணி கோகிராச பிரதானம், பசுமாட்டுக்கு கிராஸ் என்ன புல் என்ன இருக்கோ, கிராசம் என்ன இருக்கோ அது அந்த தர்மத்திலேருந்து ஆரம்பிச்சு பல தர்மங்களை பற்றி ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த பிரதேசத்தை ஒரு தார்மீகமான பிரதேசமாக தொடர்ந்து இருக்கிறதுக்கான தன்னுடைய தபசு, தன்னுடைய உபதேசம், தன்னுடைய சஞ்சாரம், தன்னுடைய திட்டங்கள், குடியரசு திட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு நெய்யை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்க பண்ணுங்க. முதலாதிகாரிகள் ஏற்பாடு பண்ணி ஏகாதசி அன்னைக்கு புராண பிரவச்சனம் ஏகாதசி அன்னைக்குன்னு சொல்லி உபமுத்ராதிகாரிகள் ஏற்பாடு பண்ணி அற்றதைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி பூர்த்த தர்மம் ஒரே நாள்ல கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து குளத்தை வெட்டியிருக்க ஒரே நாள்ல. இங்கதான் இங்க ஒரு இடத்துல இப்படி அவருடைய சஞ்சாரத்தினால புனீதமான பிரதேசம் இது. அப்படி அந்த குரு பக்திங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது மூலமாக வழிகாட்டப்பட்டு வழி நடத்தப்பட்டு அந்த சமுதாயங்கிறது ஒரு மேன்மையை அடைகிறது. அந்த மேன்மையை மேன்மேலும் பெறுவதற்கு இது போன்ற சத்சங்கங்களை மேன்மேலும் ஜனங்கள் அனுசரிக்கணும். இந்த வியாச பூஜைங்கிறது 87 வியாச பூஜை நடத்திடுவா நம்முடைய பெரிய 13 வயசுல இருந்து அப்படி ஒரு சாத்துர் மாசங்களை நடத்தி புதுப்பிரிவாளர் நிறைய சாத்துர் மாசங்களை பண்ணி எங்க வியாச பூஜைங்கிறது கைலாஸ் மானசரோவரில் நடத்தினார். அங்க இந்த எலுமிச்சம் பழத்தை கொண்டு போய் அங்க அக்ஷதையை கொண்டு போய் அங்க ஒரு டென்ட்டை போட்டு அந்த குளூர்ல கைலாச சிகரே ரம்யே சங்கர சிவாலயே தேவதா தத்ர மோதந்தே தன்மே மனசிவசங்கல்பமஸ்து அப்படின்னு சொல்லி அந்த கைலாச மானசரோவரில் சாத்துர் மாசத்தினுடைய முக்கியமான நிகழ்வு என்ன இருக்கோ வியாச பூஜைய அங்க நடத்தி இப்படி இந்த சாத்துர் மாச விழா இந்த வருஷத்துக்கு ஆரம்பிக்க போறது ஒரு கீழே. அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வியாச பூஜை அந்த குரு பரம்பரை, நம்முடைய பரம்பரை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அறிவியே நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கோம், அவ குடும்பத்தில் வம்ச வருஷத்துக்கு குழந்தைகளை விட்டு எழுத சொல்லுங்க. எங்கேருந்து ஒரு 100 வருஷம் 150 வருஷத்து வரலாறையாவது அவன் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா லௌகீகமாக 150 வருஷத்தை சொல்லி அதுதான் தேசத்தினுடைய வரலாறுன்னு சொல்லிவிட்டான். அதனால வரலாறுங்கிறது நமக்கு முக்கியம். நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்பியோ வம்சரிஷிபியோ அப்படிலாம் சொல்றாங்க. இந்த ரிஷிட்டேந்து அந்த ரிஷி, அந்த ரிஷிட்டேந்து இந்த ரிஷி அப்படின்னு உபனிஷத்துகள்ல அந்த ரிஷிகளுடைய பேரெல்லாம் சொல்றாங்க. யார்கிட்டேருந்து யார் கற்றுண்டா, யார்கிட்டேருந்து யார் தர்ம பிரச்சாரம் பண்ணினாங்கிறதெல்லாம் டாக்குமெண்டேஷன், செவி வழி டாக்குமெண்டேஷன். அவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி அப்படி செவி வழியாக இந்த தர்மம் வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு செவி சாய்க்கிறது தான் தர்ம பிரச்சாரத்துக்கு ஜனங்கள்லாம் செவி சாய்த்து தர்மத்தில் ஈடுபாடு வளர்த்துக்கணும். இந்த குரு பரம்பரைங்கிறது இன்னைக்கு சுருக்கமாக இத்தனை மணி நேரத்தில்
இது நடந்திருக்கிறாலும் எத்தனை விதமான தபஸ்விகள் இந்த ரிக்வேதத்துக்காக எஜுர்வேதத்துக்காக எல்லாம் பூஜையெல்லாம் நடந்தது. பயிலர், வைஷம்பாயனர், ஜெய்மினி, சுமந்து, நாரதர், இத்தனை தர்ம பிரச்சாரம் பக்தி பிரச்சாரம் நடக்கிறதுனா எல்லா இடத்துலையும் மிக அழகாக எடுத்து சொல்லி தைரியமாக போய் விவேகமாக போய் ஒரு இடத்துல வேலை நடக்கலைன்னாலும் அடுத்த தலைமுறையாவது நல்லபடியாக அவருக்கு வேங்கிறதுக்காக அங்கே போய் அவர் உபதேசத்தை பண்ணி கையாது இதெல்லாம் உபதேசம்லாம் பண்ணி பிரகலாதன் வரும்படியாக பண்ணி நம்பிக்கை தளராமல் முயற்சிகளை கைவிடாமல் விவேகத்தோடையும் ஆசிரியமாகவும் ஒரு பக்கம் இருந்தாலும் தர்மத்தை பரிகாசம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாரதர் பண்ணின விஷயம். காக்கிநாடாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். அங்கே அந்த நாரதருக்கு சாப விமோசனம் ஏற்பட்ட இடமா. நாரதருக்கு யாரும் சாபம் கொடுத்தார். அவன் கொஞ்ச நாளைக்கு அவர் ஸ்திரீ ஸ்வரூபத்தில் இருந்தார். அவங்க வந்து சர்ப்பவரம்னு ஒரு ஊர், பாவநாராயண சுவாமி கோவில் இருக்கு. அந்த குளத்தில் நடப்புற அவர் ஸ்ரீ ஸ்வரூபத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கு. அப்புறம் விஜயஸ்வரூபத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கு அவருக்கு. அப்படி அந்த நாரதருடைய பூஜை, சரஸ்வதிக்கு பூஜை, தேவதைகளுக்கும் பிள்ளையார்கள், துர்க்கை, கஷேத்திரபாலம். எந்த தேசத்தில் நாம் வசிச்சுட்டு இருக்கோமோ அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பெரிய பகுதியில் நாம் வசிச்சுட்டு இருக்கோம். அது வேறு விதமாக பெரிய பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு இப்போதைக்கு 3 தேசமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதில் வேற யாரும் இப்போ கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு பிரதேசத்தை கொடுத்துருங்கோ, அங்கே வேலை பாக்கியமான வேலைகள்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த அகண்ட பாரதத்தினுடைய பழைய பாரதத்தினுடைய ஒரு பகுதியை வேற யாரும் வெளிநாட்டுக்காரன் கேட்குறாங்க. ஆக இந்த பூமியை காப்பாற்றுறது முக்கியம். அந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு நல்ல பூமிக்கை அதுவும் தேவை. பூமிக்கைன்னா ஒரு ஏற்பாடு தேவை. ஆனால் இந்த பூமியை காப்பாற்றுறதா இந்த பூமியில் நடக்க வேண்டிய தர்மத்தையும் நாம் காப்பாற்றுறது சுலபமாக இருக்கும். அதனால தேசபக்தியும் தெய்வ பக்தியும் சேர்த்த மாதிரி நம்ம வளர்க்கணும். ஆக இந்த மாதிரி வளர்த்து நம்மளை தயார் பண்ணவா இந்த குரு பரம்பரை. எல்லாம் இந்த ரிஷிகள் வளர்த்த விஞ்ஞானம் தான் ஆயுர்வேதம், சங்கீதமாக இருக்கட்டும், ஜோதிஷமாக இருக்கட்டும், எல்லாம் தபசு மூலமாக அறியப்பட்டது, தபசு மூலமாக பாதுகாக்கப்பட்டது, தபசு மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. அது மைக்குங்கிறது 10 பேர் கேட்கறதுக்காக உபயோகப்படுறதை ஒழிய அந்த எண்ணம்ங்கிறது தபசு மூலமாக தான் ஜனங்களுக்கு உருவாகும். ஆக இந்த தபஸை, தவ வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறைங்கிறது முனிவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் இது பொதுவாக இருந்திருக்கு. எந்த வேலையை செஞ்சாலும் கர்மயோகத்தோட பண்ணுங்கோ. கர்மண்டேவ அதிகாரஸ்தே மாதரேஷு கதாச்சரா. பலத்தில் தான் எனக்கு அதிகாரம், கர்மாக்கள் அதிகாரம் கிடையாதுன்னு இல்லாமல், என்ன கிடைக்கும் முதல்ல கொடுத்துருங்கோன்னு இல்லாமல் முதலே கொடுங்க. முதல்ல அதே சமயத்தில் முதல் பயிற்சி தான் இந்த சன்னியாச ஆசிரம முதல் மூலதனம். அந்த மூலதனம்ங்கிறது மூலபலம்னு புராணங்கள்ல சொல்லிட்டு இருப்பா. பிரதேசத்துக்கு மூளைங்கிறது ஒரு பலம், புத்திங்கிறது அதுதான் கலையத்திரி அனுஷ்டானம். அந்த மூலதனத்தை நாம் காப்பாற்றணும். அந்த மூலதனத்தை காப்பாற்றணும்னா நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையின் மத்தியிலேயும் நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம அதை நடத்திட்டு வரணும். தீபம் ஏற்றுறதா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கட்டும், பகவானுடைய நாமாக்களை சொல்றதா இருக்கட்டும், எது முடியுமோ யதாசக்தி அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வரணும். அதுக்காக இன்றைக்கு தினம் அது பூஜை நடந்தாலும் விவரணம் நடந்தது. இன்னைக்கு 10 வித்வான்கள் ஒருத்தரும் வியாக்கியாசியாம இதெல்லாம் விவரங்களும் முதவாசல் சாஸ்திரிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும்
அந்த வியாச பூஜையினுடைய முக்கியத்துவம் என்ன, யாருக்கெல்லாம் அங்கே பூஜை பண்ணுறா, எதுக்காக இந்த பூஜையெல்லாம் நடக்கிறது, அதை விவரத்தோடு சொல்லி நடந்தது. நம்பிக்கை மாத்திரம் போறதுங்கிறது ஒரு தலைமுறையில். இன்னைக்கு அந்த நம்பிக்கை மாத்திரம் காணாது, நம்பிக்கையோடு சேர்ந்து நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு விவரங்கள் தேவைப்படுறது. அந்த விவரங்களோடு சொல்லி இப்போ இன்னைக்கு சனாதன வைதிக தர்மத்தில் நமக்கு தேவையானது விஷயங்கள் இருந்தாலும் விவேச்சனம், விவரணம், விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன். அது அன்ன பிரசாதத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், விபூதி குங்கும பிரசாதத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், விஷயதானமாக இருக்கட்டும், அந்த தானம் தேவைப்படுறது. திரவிய தானத்தோடு சேர்ந்து விஷயதானமும் தேவைப்படுகிறது. அதுக்காக இன்றைக்கு எல்லா வித்வான்கள்லாம் இவ்வளோ கலந்துட்டு நல்ல முறையில் குறைச்ச அவகாசத்தில் இந்த ப்ரோக்ராம் இங்கே காரியக்கிரமத்தை சொல்லும்போது உடனே தயார் பண்ணி மண்டபத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாம் தயார் பண்ணி எப்போ 23ஆம் வருஷம் அப்போ நடந்ததுன்னு சொன்னால் 42ஆம் வருஷம் நடந்ததுன்னு சொன்னால் அப்படி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. மறுபடியும் இந்த வியாச பூஜைக்காக நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கா. நாளைக்கு புற பூஜை நடக்கும். மத்தியானம் 12 மணிக்கு போல எல்லாருக்கும் அந்த குரு பரம்பரையினுடைய அட்சத்தை பிரசாதமாக கொடுக்கப்படும். நீங்கள் எல்லாரும் இது மாதிரி நம்முடைய தர்மத்தில் மேன்மேலும் இன்றைய நிலையில என்ன விதமான தர்ம பிரச்சாரம் தேவைப்படுமோ, தர்ம பிரச்சாரத்துக்கு என்ன தேவைப்படுமோ அதை உத்தேசிச்சு, ஏன்னா ஒரே சமயத்துல ரொம்ப பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றணும்னு சொன்னால் அதுக்கு இந்த வரிசைப்படுத்துதல் தேவை, ப்ரையாரிட்டிஸ். அதனால கோவில்கள் நிறைய இருக்கு. இருக்கிற கோவில்கள்ல நித்தியம் தூபதீப நைவேத்தியங்கள் நடக்கணும், அங்க புராண பிரவச்சனங்கள் நடக்கணும், அங்க நாம சங்கீர்த்தனம் நடக்கணும், உற்சவங்கள் நடக்கணும். இன்றைய தினமும் வியாச பூஜையை ஒட்டி இங்க ஊர்வலம் ஏற்பாடு பண்ணியிருக்க. அந்த மாதிரி உற்சவங்கள் நடக்கணும். நிறைய பாடசாலைகள் நிறைய நடக்கணும். பாடசாலைகள் விதவிதமான பாடசாலைகள்லாம் தேவை. வேத பாடசாலைகள், அதுக்காக தான் ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பாடசாலைகள் நடந்துட்டு இருக்கு. ராமாயணத்துக்கு ஒரு பாடசாலை நடக்கிறது, ஜோதிஷத்துக்காக ஒரு பாடசாலை நடக்கிறது, தமிழுக்காக ஒரு பாடசாலை ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம், அதுவும் ஏற்பாடு ஆகியிருக்கு. அதே மாதிரி யோகாவுக்கு ஆரம்பிக்க சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு பிரவச்சனம் பண்றவங்க மொத்தமா எதிர்க்கலை சங்கராச்சாரியர் இந்த மார்க்கங்களை பற்றி அவர் அபிப்பிராயம் சொல்லும் பொழுது ஏது சித்தாந்த ரீதியில ஒத்து வரலையோ அது வரையில். அதனால விரோதம்ங்கிறது அவருடைய மனசுல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சொல்றாங்க, எங்கெங்க நல்லது இருக்கோ எல்லாத்தையும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து சேர்த்துன்றது சங்கராச்சாரியருடைய பெருமை. அப்படி அந்த சங்கராச்சாரியர் தேசிய ஒருமைப்பாடுலேருந்து ஆரம்பிச்சு உபாசனா மார்க்கத்திலையும் ஒரு சௌஜன்யமான முறையை, துவேஷமற்ற நிலையை கொண்டு வந்தவர். வேத மார்க்கத்தை பத்தி அவர் எவ்வளவு தேவைப்பட்டதோ சொன்னார். மொத்தத்தில் அவர் வேதம் தான் பிரதானங்கிறது சொல்லியிருக்கார். மாத்ரு பித்ரு சஹஸ்ரேபியோபி ஹிதைஷுனா வேதேனா அப்படிங்கிறார். 1000 அப்பா அம்மாவோட ஒரு நலம் விரும்பி இந்த வேதம்ங்கிறது உங்களுடைய நலத்தை விரும்புகிறது. அதனால வேதம் சொல்றது நன்மைக்காக. அதை நாம புரிஞ்சுட்டு இந்த வேத மதத்தை நல்ல முறையில் எந்தெந்த விதத்தில் வளர்க்க முடியுமோ அந்த விதத்தில் வளர்த்து கோவில்கள் பராமரிக்கிறதா இருக்கட்டும், குளத்தங்கரை ஆத்தங்கரையில் நல்ல நல்ல மரங்களை விருட்சாரோபணம் பண்ணுறதா இருக்கட்டும்,
இலுப்ப மரத்துலேருந்து வில்ல மரத்துலேருந்து அரச மரம் இதெல்லாம் அந்த மரம் வளர்க்குற பழக்கத்தை குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லி துளசி பூஜை பண்ணக்கூடியன்னு சொல்லி சமஸ்கிருத பாஷையில் பரிச்சயத்தை ஏற்படுத்தி மாதൃ பாஷையான பிரதேச பாஷைகள்லையும் பரிச்சயத்தை ஏற்படுத்தி இந்த தர்மத்தை மேன்மேலும் வளர்க்கணும். இதுக்கு ஜெகத்குரு வித்யாஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த திருவானைக்காவல்ங்கிறது இந்த பகுதிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த உற்சாகத்தை வளர்க்கக்கூடிய இடமாகவும் உதவி செய்யக்கூடிய இடமாகவும் இங்கே சில வருஷத்துக்கு முன்னாடி சம்பிரதாய பாடசாலை ஒன்று ஏற்கனவே திருப்பதியில் நடந்துருக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்த அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தங்கிறதுக்கு ரேஷன் இருக்கு, மற்ற வசதி எல்லாம் இருக்கு. ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது போன்ற பாடசாலைகள் தேவை. ஜனங்களுக்கு ஆன்மீகமும் தேவை. அந்த ஆன்மீகத்தினுடைய தேவைகளை நாம் புரிஞ்சுட்டு கேட்கிற திடீர்னு அர்ச்சகா விழுங்கிற, திடீர்னு சமயக்காரன் விழுங்கிற, எல்லாம் இது மாதிரி ஜனங்களுடைய ஆசா ஆகாட்சா என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகளை கொடுத்து எதிர்ப்புகளை நிவர்த்தி செய்யணும். அப்படி ஏதோ கிராமத்துக்கு வந்திருந்தோம். கிராமத்துக்கு வந்திருந்து இங்கே நெல்லூர் வந்துட்டோ அந்த ஜீயபுரம் வந்தோம். அந்த ஜீயபுரம் வரும்போது ரங்கநாத சுவாமி மண்டபம் அவர் பார்க்கணுன்ட்டு பார்த்தோங்க. ரங்கநாத சுவாமி பல்லாக்கில் வருவார், இங்கே வருவார். பார்க்கும்போது சரிங்க, அந்த இடத்துல யாராவது நாயை பிடிச்சிட்டு பேண்டெல்லாம் போட்டுட்டு நடந்துட்டு இருந்தார். வண்டியை நிறுத்தினோம். வண்டியை நிறுத்தின உடனே என்ன மண்டபம்னு கேட்டோம். இங்கே இருக்கா கேட்டோம். சொன்னார் அது மாதிரி. சில பேர் குழாவில் பொன்னாட்டிகள்லாம் குளத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். விசாரிச்ச உடனே யாரோ புருஷா வந்து பின்னாடி வந்து பதில் சொன்னார். அதாவது மதிப்பு மரியாதைகளை இன்றைய தினமும் சமுதாயம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. பதில் சொன்னாலும் தான் தப்பு. அதுக்காக யார் வச்சு பதில் சொல்லணுமோ வந்தார். இவரை வந்தார், பார்த்துட்டு யாரோ விசாரிக்கிறாங்க. பெரியவர் இப்பெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்க முடியுங்க. பத்திரிகை இது டிவியில் அவர் பாதம் இங்கெல்லாம் படணும். பெரியவருடைய பாதம்லாம் இங்கே படணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போய் பெருமாள்கிட்ட புது பெருமாள்கிட்ட சொன்னோம். எனக்கு எதிர்பார்க்கல, பெரியவா இங்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். போய் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வோம், எதிர்ப்பை நிவர்த்தி செய்வோம். ஜனங்கள் வந்து சேவையின் மூலமாக இன்னென்ன தர்ம பிரச்சாரத்துக்கு அனுகூலமான விஷயங்களை பண்றதில் கவனம் செலுத்தி மௌனத்தின் மூலமாக சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அவள் எல்லாரும் கர்மயோகத்தில் அவளுடைய சத்தையை வளர்த்துட்டு நிறைய பாடசாலைகள், நிறைய கோசாலைகள், நிறைய க்ஷேத்ராடனங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ரிஷி பரம்பரையினுடைய என்ன ஞானம் இருக்கோ, என்ன தியாகம் இருக்கோ, என்ன சேவாபாவம் இருக்கோ, அந்த எண்ணத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி நாம கிரகிச்சுக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துட்டு தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படிங்கிற ரீதியில நாளைக்கு புற பூஜையை தொடர்ந்து நாளன்னைக்கு நம்முடைய புது பெரியவர்களுடைய நட்சத்திரம் அதுவும் இங்கே பண்ணலாம்னு யோசனை பண்ணி இதை முடிச்சுட்டு காஞ்சி விழுப்புரத்துக்கு போகிறோம். அன்னைக்கு ராத்திரி செவ்வாய்க்கிழமை ராத்திரி மகாபெரிவாருடைய பிறந்த ஊர் அங்கே தங்கிட்டு அடுத்த நாளைக்கு ஓரிக்க போகிற மாதிரி அங்கே சேர்ற மாதிரி இருக்கு. அதனால் 2 பெரியவா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும் இந்த யாத்திரையில் வந்துட்டுருக்கு. அது ராமேஸ்வரத்துலேருந்து வருது. ராமேஸ்வரத்தை பற்றி இந்த பஞ்சாபகே சாஸ்திரி ரங்க பிரதிஷ்டா விஜய் சம்பூவில் விவரமாக சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அந்த ராமநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தோட இந்த செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய புதுப்பெருமாளுடைய ஜெயந்தி விழாவில்
அதாவது சமய நம்பிக்கையை அவர் பெரியவர் பிரபலப்படுத்தினார். சமுதாய நம்பிக்கையை புது பெரியவர் காப்பாற்றினார். சமயம், தர்மம், ஆச்சாரம், அனுஷ்டானங்கள் அதை காப்பாற்றுறதோடு இதை வேறு விதமான பிரச்சாரத்தின் மூலமாக ஜனங்க கலந்து போயிடாம ஜனங்க கலந்துக்கணுங்கிற ரீதியில ஒரு உற்சாக சக்தியாக, ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறவராக, ஒரு ஒற்றுமையை உருவாக்குறவராக அந்த கலியுகத்துல என்ன சொல்றாலும் சங்கே சக்தி கலவுயுகே அப்படிங்கிறது அந்த ஒரு சங்கத்தை, தர்ம சங்கத்தை உருவாக்குறதுல அவருடைய யோகதானம் நிறைய. அவருடைய ஜெயந்தி விழா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் நடக்கிறது. இப்படி இந்த எல்லா நல்ல விஷயங்களையும் கலந்து மேற்கொண்டு இங்கே அகிலாண்டேஸ்வரி கோவிலில் நடக்க வேண்டிய நல்ல நல்ல பணிகளும் நடந்து அதன் மூலம் அம்பாளுடைய அனுகிரகம், குரு பரம்பரையுடைய அனுகிரகத்தை எல்லாரும் வாங்கிட்டு தொடர்ந்து இது மாதிரி சத்சங்கத்தில் இருந்து வந்து குரு பரம்பரையிலும் மென்மேலும் பிரதிஷ்டத்தை வளர்த்துண்டு அருளையும் பொருளையும் பெற்று அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி பூமிங்கிற அறம்பளத்த நாயகியான காமாட்சி பாடுகிறோம். அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரிக்கிற அகிலாண்டேஸ்வரியுடைய அனுகிரகம் இங்கே பசூனாம் பதி பாபநாசம் பரேஷம் கஜேந்திரஸ்ய கிருத்திம் வசானம் வரேண்யம் ஜடாரூட மத்தியே ஸ்புரத் கங்கமாரிம் நமாமி ஸ்மராரிம் ஸ்மராபத்தி ஹேதோங்கிற அந்த பசுபதி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுகேஸ்வரர் அப்படிப்பட்ட அந்த பஞ்சமுகேஸ்வருடைய சந்நிதி இங்கே அமைஞ்சிருக்கு. அந்த பஞ்சமுகேஸ்வருடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு மேலும் தர்ம காரியங்களை பண்ணுறதுக்கு அம்பாளை பிரார்த்திக்கிறோம். பார்வதி கதையே சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹர சங்கர